உங்களை மீறி நான் செஞ்சதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுண்ணே. நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. குணசேகரா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணல. பின்னார அமைதியாரு. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். இப்போ நீங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்க தம்பி தான் இந்த ஊர்க்காரங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவர் தான் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப இவர் தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ வேண்டாம் சார், இவருக்கு எதுவும் தெரியாது சார். சிட் ஃபண்ட் காரங்க ஏமாத்திட்டு போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவரை விட்டுருங்க சார். குணசேகரன் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும்ல சார். ப்ரொசீஜர் பிரகாரம் நாங்க அதை தான் சார் பண்ண முடியும். எப்படி இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. காசு கொடுத்து ஏமாந்த அத்தனை பேரும் கொதிச்சு போய் நிக்கிறாங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவங்க எல்லாருமே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் இவரை மட்டும்தான் தெரியும். என் தம்பி மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு நான் ஊர் ஆளுங்கிட்ட பேசுறேன். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு. யாரும் என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். பணம் போச்சுன்னு எல்லாரும் கொந்தளிப்புல இருக்காங்க. இவர் இப்படி சொன்னா யாரு கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அக்கா, உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது உறுதிதான். டேய், சும்மா இருடா. ஐயோ, என்ன யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க பணம் வந்துடுன்னு நம்பிக்கை இருக்குதுயா எங்களுக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அத மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோங்க ஐயா. நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம்யா. எல்லாரும் கொடுக்க மாட்டோம். ஆமா ஐயா, கொடுக்க மாட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நம்பினதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இன்னும் 2 நாள்ல சிட் ஃபண்ட் ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவங்கள உங்க பணத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தயவு செஞ்சு இப்ப எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போங்க. சார், அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் தர மாட்டாங்க. நான் பாக்கிறேன். ஓகே சார், நாங்க வரோம். சரி வாங்க, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். அப்பா வாங்க வாங்கப்பா. வாங்க. வாங்க.